ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, நான் 10th கடைசி ரிவிஷன் வரைக்கும் என்னுடைய மார்க் வந்து 212 மார்க்கு 215 மார்க் தான் கடைசி ரிவிஷன் ஸ்கூலில். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க சொந்தக்காரங்களாம் பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டு இவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்க, அவ்வளோதான் எங்கள் கெரியரே முடிஞ்சிச்சு, பாருங்கள் ஒரு போய் என் பிள்ளை வந்து ரோட்டில் சுத்த போதும் அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் டைம் வச்சு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு மேலே எடுத்து நீ என்ன வேணால் பண்ணிக்கப்பா, உங்கள் லைஃப் பையன் நீ என்ன பண்ணாலும் நான் விட்டுறேன் அப்படின்னாங்க. நான் 45 நாள் டெய்லி ஃபுல்லாக உட்காந்து படிக்கல, ஏன்னா இப்போலாம் ஃபோன் பார்க்குறாங்க கோனின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் டெய்லி 3 மணி நேரம் உட்காந்து படித்தேன். பேலன்ஸ் சைடில் ஸ்போர்ட்ஸ் தான் விளையாண்டேன். எக்ஸாம் ரிசல்ட் வருது, காலையில் ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் பையனை ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது பையன் 419 சொன்னது வந்து எனக்கு 419 ஆர்வம் வந்துச்சு. 419 நிமிஷம் நானும் ஸ்கூல் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் ஹாப்பி, நானும் கேட்காமே 419 எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போனால் மாலை வேலை வச்சு வெயிட் பண்ணுறாங்க. என்ன பார்த்து கேட்கும்போது இதான் 490 மார்க் எடுத்துருக்காங்க. நான் இந்த 490 எடுத்தேன், எப்படி 490 மார்க் எடுத்துருக்கோம், 490 இல்லை 419 சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது படிக்கிற எவ்வளோ நேரம் முக்கியம், படிக்கிற 3 மணி நேரமாக தான் ஒழுங்காக படிக்கிற மாதிரி தான் முக்கியம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது பைத்தியக்கார பேச்சை கூட கேட்கலாம், ஆனால் நம்மளை பிடிக்காத சொந்தக்காரங்க ஒரு சில பேச்சை கேட்கவே கூடாதுன்னு சொல்லி அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ அதுதான்ப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா. காசு இல்லாமல் காலேஜ் படிக்கிறவங்க கண்டிப்பாக பண்ண முடியல. ஆக்சுவலாக எங்கள் அம்மா கேட்டாங்க கல்யாண பத்திரிகை என்னப்பா டிகிரி போடுவோம் அப்படின்னு கேட்டாங்க. நீ வரைக்கும் யோசனையாக இருக்குது. பட் என்னால் முடியாத டிகிரியில் என்னால் முடிஞ்ச 100 பேருக்கு போகணும்னு சொல்லி தான் ஓடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது கிட்டத்தட்ட ஒரு 65 பேர்கிட்ட வந்துச்சு. இன்னும் 35 பேர் கண்டிப்பாக அடிக்கிறேன். கண்டிப்பாக அடிக்கிறேன். தேங்க்யூப்பா, லவ் யூப்பா.